ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இது ரேண்டம் டேஸில் கவர் பண்ணது தான் நான் vlog-ஆ எடுத்து போட்டிருக்கேன். இது மார்னிங் முட்டை குழம்பு செஞ்சது. அன்றைக்கி நான் மாவு ஆட்டுறதுக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ நைட்டு ஆப்பம் சுட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முட்டை குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து இந்த குழம்பு பண்ணிட்டேன். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள் தாங்க, பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெய் சூடானதும் நான் அதில் கடுகு வெந்தயம் சேர்த்துட்டேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தென் இதில் ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவு வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இதில் நான் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். இப்போ ஆட் பண்ண மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் முட்டை வேக வச்சு அதை உரித்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லா முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இந்த கேப்பில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ஒரு 5 to 8 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. ஸோ மார்னிங் ஒரு 8 o'clock மாவு ஆட்டி வச்சாச்சு. ஸோ மதியானம் மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் இட்லி தோசை இதுக்கும் தனித்தனியாலாம் மாவு அரைக்க மாட்டேங்க. ஒரே மாவு தான் ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறது. மாவு மட்டும் கொஞ்சம் கெட்டியாக ஆட்டி வச்சுப்பேன். இப்போ தோசை சுடுறேன்னா அதுக்கேற்ற அளவு மாவு எடுத்து தண்ணி கலந்து வச்சுப்பேன். இதே இட்லினா கொஞ்சம் மாவு திக்காக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. மாவாட்டின அன்றைக்கி ஆப்பம் சுட்டால் அது ரொம்ப நல்லா வருங்க. ஸோ அதனால தான் நான் அன்றைக்கி நைட்டுக்கு ஆப்பம், முட்டை குழம்பு, கொஞ்சம் தேங்காய் பால் இது டின்னருக்கு பிளான் பண்ணேன். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டின்னர் இதாங்க. தென் நெக்ஸ்ட்டு டேக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நைட்டே உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி உரித்து இப்படி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, இது நல்லா இருக்குமா அப்படின்னு. பட் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ அது ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிவிட்டேன். எனக்கும் காலையில் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு பாயில் பண்ண வச்சப்பயே நான் கொஞ்சம் புளியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. நிறைய பேர் புளியை கரைச்சி கொதிக்க வச்சு குக்கிங்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. இந்த மாதிரி புளியை திக்காக கரைச்சி எடுத்து வச்சுப்பேன். தென் புளியோட சக்கையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவேங்க. அப்புறம் இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் இதை நான் ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ இதிலேருந்து ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிப்பேங்க. நான் ரசத்துக்கெல்லாம் இதிலேருந்து 4 to 5 க்யூப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்பேங்க. ஏன்னா நம்ம புளி திக்காக தான் கரைச்சி வச்சுருக்கோம். அதனால் எனக்கு இது கரெக்டாக இருக்குங்க. ஸோ வாங்குகிற ட்ரேவும் நம்ம லிட்டு இருக்கிற மாதிரி வாங்கிட்டோன்னா நம்ம இதை தனியாக எடுத்து வேறு எதுலேயும் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இந்த பாக்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு தேவைப்படுறப்போ நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ நான் இதை ஃப்ரீசரில் தாங்க வச்சுருவேன். தென் நான் புளியோட சக்கையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருவேன். ஸோ அந்த வீக்குக்கு நான் பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பேன். இது நெக்ஸ்ட் டே எடுத்ததுங்க. அன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருந்தேன். நான் சாம்பாருக்கு லாஸ்ட்டாக புளி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிடுவேன். இதை நம்ம மொதல் நாள் ரெடி பண்ணி வச்சது. அதுலேருந்து 1 க்யூப்ஸ் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிடுவேன். இந்த சூட்லேயே இது நல்லா கரைஞ்சி கொதிச்சிருங்க. இது சின்ன வீடியோ தாங்க, பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.